முதல்ல நமக்கு வந்து தெளிவாக எண்ணம் 3 தான் நம்ம, அதுக்கு மேலெல்லாம் எதுவும் இல்லை. ஒன்று உடம்பு, இப்போ பார்க்குறோம்ல அது இருக்குது. 2வது பேசுறது இல்லை ஒன்று, அது மனம். 3வது இந்த உடம்பும் இந்த மனம் பேசுறதுக்கும் சக்தி அளிச்சுனுக்குது இல்லை, அது ஒன்று. 3 தான் இருக்குது. ஒன்று உயிர், இன்னொன்று உடம்பு, இன்னொன்று மனம். இந்த 3 தான். சிவா, விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா அப்படின்னா படைக்குது, உள்ளே இருக்கிற மனம். இதுக்கு ஆத்மானும் பேர். இதுக்கு என்ன பேர்? ஆத்மா. ஆத்மா அழிவாததுன்னா அழியும், அழியாமல் போயிடும். ஆத்மா என்னவாகிடும் அப்படின்னா இறைவனோட போய் சேர்ந்து யோக சாதனை ஆகி கடவுளாக மாறிடும். இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா மனம் அல்லது ஆத்மா. இப்போ உள்ளமானா ஆமாம், உள்ளதை உள்ளபடி உணர்ந்துருக்கிற மனதுக்கு பேர் உள்ளம். பழைய நினைவுகளெல்லாம் சுமந்துன்னு இருக்கிற எல்லாத்தையும் பொக்கிஷமாக வச்சுன்னு இருக்கிற மனசுக்கு பேர் நெஞ்சம். ஸோ நெஞ்சம், மனம், உள்ளம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்று தான். சோலுனாலும் ஒன்று தான், அஸ்திரல்னாலும் ஒன்று தான். ஸோ மனம் இந்த உடல்லேருந்து வெளியே போயிடுச்சு. உயிர் போவாது, வரல. உயிர் பிரித்தது. நல்லா ஒருத்தர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் அவரை பிரிச்சிச்சு. உயிர் அவரை பிரிச்சு ரொம்ப லோக்கலாக என்னாச்சு, உள்ள இந்த மனம் என்னாச்சு, வெளியே போயிடுச்சு. உயிர் அதை என்ன பண்ணுது, பிரிச்சிச்சு. உயிர் பிரித்தது, உயிர் பிரித்ததுன்னு போய் உயிர் பிரிந்ததுன்ட்டான். உயிர் பிரித்ததுன்னு சொல்கிறது போய் என்ன ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் அப்படித்தான். ஒரு ஹாமில்டன் பிரிட்ஜு ஆம்டன் பிரிட்ஜாக மாறிச்சு. இப்போ இங்கிலீஷில் பார்பர் பிரிட்ஜ். அது பிரிட்ஜு பேர் ஹாமில்டன்ற ஒரு வெள்ளைக்காரனுடைய பேர். அது என்ன சொன்னாங்க, ஹாமில்டன் பிரிட்ஜுன்னு போயினே இருந்து ஆம்டன் பிரிட்ஜுன்னுச்சு. ஆம்டன் பிரிட்ஜுன்றது அசிங்கமாகுது. ஆம்டன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதனால் இங்கிலீஷில் என்ன சொல்லிட்டாங்க, பார்பர் பிரிட்ஜ். முடிவெட்டுக்கு பேர் என்ன, பார்பர். ஒரிஜினல் பேர் மறைஞ்சிச்சு. இது மாதிரி உயிர் பிரித்ததுன்னு போய் உயிரே பிரிஞ்சிச்சுன்ட்டான். உயிர் இந்த உடம்புல இருந்துன்னு உள்ள தெளிவாகாத அந்த உள்ளத்தை அல்லது மனதை வெளியே அமைச்சிச்சு. உயிர் என்ன பண்ணித்து, பிரிச்சிச்சு. எதை? மனதை. மனதோட வேலைகள் என்ன அப்படின்னா தன்னை தான் அறிந்து கொண்டாடி மகிழ்ந்து போதும் போதும்னு வாழ்ந்து போதும்னு முடிச்சிக்கணும். அதுதான் மனதோட வேலை அல்லது உள்ளத்தோட வேலை அல்லது நெஞ்சத்தோட வேலை, எப்படி வேணால் சொல்லிடலாம். அதை இல்லது சோல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது சோல் ப்ராப்பர்ட்டி, சோலோட டியூட்டிஸ் எல்லாம் என்ன தான், இதுதான். அப்போது உள்ளவங்க மனசோட அங்கமானா பேர் மாறி வச்சுக்குது.